பர்பிள் ஹார்ட்னு ஒரு ட்ரீ இருக்கு. பர்பிள் ஹார்ட் ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு செடிக்கும், ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, யுனிக்னஸ் இருக்கும். பர்பிள் ஹார்ட் ட்ரீயோட யுனிக்னஸ் என்ன அப்டின்னா, அதோட சிறப்பம்சம் சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன நாடுகள்ல கிடைக்கும்னு சொல்றேன். அதாவது பிரேசில், பொலிவியா, அமேசான் பகுதிகள்ல, அ அமெரிக்கா, இப்ப இந்தியாலயும் கிடைக்குது. ரீசென்ட் டைம்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லப்படுது. ரிசர்ச் சொல்லுது. அதாவது இந்த மாதிரியான டிஸ்கவரீஸ எழுதும்போது ரிசர்ச் பண்ணி எழுதுறாங்க. அப்ப என்னன்னா, அதோடைய சிறப்பம்சங்கள் சொல்லும்பொழுது நமக்கு ஒரு ஒப்பீடு கிடைக்கும். அதாவது சோப்பு போட்டு நம்ம வந்து கிளீன் பண்றோம், குளிக்கிறோம், பிரஷ் பண்றோம், பேஸ்ட் போட்டு. ஈவன் தண்ணி வந்து வாட்டர வந்து நம்ம ரொம்ப பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய கிளீனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்றோம் வாட்டரு. அப்போ நம்ம நம்மள நம்மளே சுத்தம் பண்ணிக்கிறதுக்கே வந்து வாட்டரு, சோப்பு, பிரஷ்ஷு, பாத்திரம் கழுவுறதுக்கு பவுட்ரு, லிக்விடு எல்லாமே துணி துவைக்கிறதுக்கு லிக்விட் யூஸ் பண்ணுறோம். அப்போது வாழ்க்கையை நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கு, சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா, இப்போ இப்போ எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இப்படி இவ்வளோ ஃபோர்ஸஸ் எஃபெக்ட்ஸ் தேவைப்படும்போது, மனசை உள்ள ஸ்பிரிச்சுவலாகவும் மென்டலாகவும் நம்ம ஹெல்த்தியாக வச்சுருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து மனசு தான் வாழ்க்கைக்கான அடித்தளம், பேசிக். அப்போது அதுக்கான பர்சன் யாருன்னா கிரைஸ்ட் தான். கிரைஸ்ட்டுங்கிற கடவுள் உள்ளே இருந்தால் மாத்திரமே நம்மளை க்ளீனாக வச்சுருக்க முடியும். நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு, நம்மளை க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு, நம்முடைய மனசையும் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டையும் வந்து நம்ம வந்து காரலேட் பண்ணி நம்மளுடைய ஃபிசிக்கல் ரிசல்ட்ஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு, நம்மளுடைய மனசு தான் நம்மளை வந்து நம்ம எப்படி செயல்படுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், பிஹேவ் பண்ணுறோங்கிறத காட்டும். அப்போது மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு, ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் வந்து தேவையான விஷயம் ஒன்றே ஒன்று வந்து ப்ரைமரியாக வந்து பேசிக்காக இருக்கக்கூடியவர் கிரைஸ்ட். கிரைஸ்ட்டுங்கிற பர்சன் இருந்தால் மாத்திரமே, கடவுள் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நம்மளை வந்து ஹோலியாக, ஹெல்த்தியாக, ஸ்ட்ராங்காக, கிளியராக, நம்ம கிளியர் மைண்டடாக, கயாட்டிக் வேர்ல்டில் இருந்தால் கூட நம்மளை ஹெல்த்தியாக, கிளியராக வச்சுருக்கக்கூடிய மனசை வச்சு நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கடவுளுங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கிரைஸ்டோடைய ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப யுனிக்காக, ஸ்பெஷலாக இருக்கும். அப்போது மனுஷ வாழ்க்கைக்கு அவர் ரொம்ப முக்கியம், கிரைஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம வந்து திரும்ப திரும்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணணும்.